Hi friends, welcome to சமையல் with MONZ. ஒயிட் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் சாஸ் செய்யறதுக்கு பட்டர் 1/4 கப், மைதா மாவு 1/4 கப் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க. மாவோட கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாங்க. பால் நான் மொத்தமாக 3 கப் சேர்த்துருக்கேன். இப்போது 1 கப் சேர்த்து மாவு கூட சேர்த்து கிளறி விடுறேங்க. ஒரு கப்பாக தான் நான் சேர்க்குறேன். எதுக்காகனா கட்டி அதிகமாக வந்துடுங்க, கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதால் ஒரு கப்பாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க, கட்டி சேராத மாதிரி. பால் சேர்க்கும் போதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பாருங்கள், பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்டர் வரும். கட்டி எதனா இருந்தால் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது பால்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச மிளகாவை ஒன்றும் பாதியமாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. நல்லா இது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இப்போது ஃபைனலாக சீஸ் சேர்த்துக்கலாங்க. நான் ப்ரொசஸ்டு சீஸ் தான் சேர்த்துருக்கேன், அதுவும் 1/4 கப் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடுங்க, அவ்வளோதான். ஒயிட் சாஸ் வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சீஸ் இல்லைன்னா பரவாயில்ல, சீஸ் இல்லாமல் கூட ஒயிட் சாஸ் செய்யலாங்க. இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தோசை, பாஸ்தா, ப்ரெட் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது போல் புது ரெசிபி பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். மீண்டும் இன்னொரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். நன்றி.